ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? ரோப்ளாக்ஸ் டாக் ஃப்ரூட் பார்ட் 2 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் நீங்கள் கேட்கலாம், போன பாட்டில் வேறு அக்கௌண்ட் விளாண்டிங்களே ப்ரோ, இந்த வாட்டி வேறு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் நான் விட்டேன் கைஸ். இந்தமாரி இதுதான் இந்தமாரி மெயின் இதில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து புத்தை அவேக்கன் பண்ணிட்டேன், பட் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் பேக் கைஸ். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து வீடியோ ரெகுலராக வரும். இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன், ஏன்னா நீங்கள் யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. அதனால் நான் ஸோ சேட் ஆகிட்டு வீடியோவே போடுறதில்ல. ஸோ எனக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கொடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம், அவ்வளோ நிறைய எதை பார்க்க போகல, ஜஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். பட் நார்மல் புத்தா வச்சு இல்லை, இந்த புத்தா வச்சு தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். அங்கத்து நான் வந்து ஒரு ஸ்கின் கலர் வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இதுதான் ஸ்கின் கலர். ஐயோ வந்தவொடனே அடிக்கிறோம். ஐயோ 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 வந்தவொடனே காம்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ நம்ம வந்து இந்த கிரைண்டிங் தான் பார்க்க போகிறோம்னு சொல்லத்துக்குள்ள அஷ்டம் ஹாப்பியாடா இப்போ அடிச்சு ஒரே அடியில் பார்க்க விட்டாங்க கைஸ். ஸோ இந்தமாரி பிளாக் ஃப்ரூட் வந்து வரும், அது ரெக்கார்ட் பண்ணி அது பிளாக் ஃப்ரூட் இனிமேட்டு கண்டினியூஸாக வரும் லெவல் மேக்ஸ் வர வரைக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ வேறு ஏதாவது கேம் நான் போனோமா சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு கூட்டின்னு வருவார். அந்த 99 Nights of the Forestல ஒருத்தவங்க வந்தாங்க, அவனை கூப்பிட்டு வரேன். ஸோ அதுதான் நம்ம வாங்க இப்போதைக்கு ஜஸ்ட் கிரைண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம மீதி ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸெட்ரா ஃபைட்டிங் ஆகத்து, என்னோடய ஃப்ரூட்ஸு ஆகத்து, என்ன எல்லாமே அண்ட் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நான் அவ்வளோ நல்ல ஃப்ரூட்ஸ் தான் வச்சுக்க மாட்டேன், வச்சுருந்தேன். ஒரு டைகர், ஒரு டீரெக்ஸ் எல்லாமே போச்சு. அது எப்படி தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போடலான்னு தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதால் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரெக்கார்ட் பண்ண மாறேன்ட்டேன். அந்த கைஸ் இப்போ வந்துட்டோம். ஆஃப்லைன் கிரீன் தான் போடல கைஸ், வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கட்டாகி போடுற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸட் காதுலேருந்து ஒரேடே கீழே இருந்துச்சு, லூஸ் ஆகுது எக்ஸெட்டு, புது எக்ஸெட்டு. ஸோ புது எக்ஸெட்டு எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. ஸோ பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 இது நான் லெவல் மேக்ஸ் வர வரைக்கும் பிளாக் ஃப்ரூட் போடுறேன். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, ஐயோ வீடியோ போட மாட்டாரா இனிமேட்டு போடுவேன், டெய்லியும் போடுவேன். ஸோ நம்ம அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாதிரி நான் ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னதான், என் ஃப்ரெண்டு கூட கேட்டான். ஸோ இந்த மாதிரி எப்படிடா உனக்கு வருது, எங்களுக்கு மட்டும் நான் நார்மலாக. ஸோ அது எப்படி தான் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ண மாட்டேங்கிங்க, இது கிளாசிக் தான் இப்படி தான் நார்மலாக காமிக்கும். அண்டு உங்களோட பவர்ஸ், நீங்கள் மெரெயினாக இருந்தால் மெயினாக உங்களால் அதை பண்ண முடியாது. அந்த குரூ ஜாயின் ஆக முடியாது, அதுக்கு வேறு சொல்லுவாங்க தெரில. அதோ மார்ன் கிளிக் பண்ணிங்களா உங்களுடைய வாக்கிங் ஸ்பீட் இங்கே வந்துடும், ஹாக்கி இங்கே வந்துடும், உங்களுடைய காம்பஸ் அது எப்போயுமே நார்மலாக அங்கே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய இன்ஸ்டன்ட் இங்கே வந்துடும், உங்களுடைய டேஷ் இங்கே வந்துடும். அடுத்து உங்களுடைய ஃப்ளாஷ் ஸ்டெப் அதுக்கும் அதாவது மூவ்ஸ் ஒரு பேர் மட்டும்தான் காமிக்காது, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதில் வந்து டேப் பண்ணுற மாதிரியாக இருக்கும், அதாவது ஈஸியாக காம்போஸ் அந்த மாதிரி தான் போட்டலாம். இப்போ நான் சும்மா தான் தட்டினுக்கிறேன். காம்போ தெரிஞ்சால் நம்ம காம்போ போடலாம். ஸோ யாருக்கு தான் காம்போ தெரியுமோ மறக்காமல் கமெண்ட்டில் ஐ நோ காம்போ ப்ரோன்னு போடுங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் வெயிட் பண்ண மெயினான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஃப்ரூட் செக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் லெவல் 754. ஸோ 3, 2, 1 ஸோ உள்ள போய் பார்க்கலாம். அப்படி நான் என்ன வச்சுக்கிறேன் உள்ளே விட மாட்டேது. ஃபஸ்ட்டு ஸ்வாட்லேருந்து போகணும். ஸ்வாடில் சேபர், இந்த ட்ரைடன், ஷார்க்ஸா அது இதுதான். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்வாட் பார்க்க போகிறோம். சேபர், ட்ரைடன், ஷார்க்ஸா, புசூக்கா, மேக்மா பிளாஸ்டர், அதுக்கடுத்து வந்து மஸ்கட்டு. இப்போ எங்கள் அம்மா வாய்ஸ் ஹலோ கேட்டிருக்கோம், அவங்க வந்து ஹலோன்னு சொன்னாங்க, அது மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. கன்று வந்து 3 வச்சுக்குவேன், அதுக்கடுத்து ஒரு ஃபிஷிங் ராட், அவ்வளோ தான். எல்லோரும் நார்மலாக ஃபிஷிங் ராட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மேலே இருக்குது லவ் ஃப்ரூட் வச்சுக்கிறேன். வேலண்டைன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை கைஸ், லவ் ஃப்ரூட் தான் வச்சுக்கிறேன். வேலண்டைன்ஸ் அப்டேட்டுக்கு புது ஸ்கின் தான் கொண்டு வராங்க, அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். பட் எக்ஸாமும் வந்து அதுக்கு நினச்சா எனக்கு வேர்த்து கொட்டுது. ஸோ சார் அது சோக கதை சொன்ன கதை வேணும். ஸோ குவைக் ஃப்ரூட்டு ஒரு இருக்காது, ஸ்பைடர் ஃப்ரூட்டு வரல அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய கெஸ் இல்லை, அது கிரியேஷன் ஆல்ரெடி பேரியை தான் கிரியேஷனாக மாற்றிட்டாங்க. போனெக்ஸ் லைட்
கோஸ்ட், ரப்பர், மேக்மா, ஈகிள், ஐஸ், டார்க் ரீவக் மெயினாக வருது கைஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் ட்ரெய்லர்னு ஜாயிலர்ஸ் வந்து ஒரு பவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாலோ சேத் மாதிரி. அதான் வந்து அட்மின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது வந்து ஹாலோ சேத் இல்லை, அது ஷேடோ ஃப்ரூட்டும் இல்லை, அது டார்க் ஃப்ரூட் தான். அது வெனம் ஃப்ரூட்டும் ரீவக்காது, பட் அது ஃப்ரூட் நம்ம கிட்ட இல்லை. ஸோ நான் அப்பப்போலாம் டிராகன், டீரெக்ஸ் வச்சுருந்தேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து ஸ்பிரிட் வச்சுக்கிறான். ஸ்பிரிட்டு அடுத்து வந்து ஏதோ வச்சுக்கிறான், போர்ட்டில் வச்சுக்கிறான். அவன் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அக்கௌண்ட் யாராவது ஃப்ரெண்டு கஷ்டம்னு நினச்சிங்களா? வந்து இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஐயோ வளர்றேன் ஃப்ரெண்டுடைய அக்கௌண்ட்டு ஷரிக் ஷரிக்கோ எப்படியோ சொல்லிக்கோங்க. அந்த ஸ்கோர் 4560. அவன் தான் லாஸ்ட்டாக அதை நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ அந்த சவுண்டு ஃப்ரூட்டும் ஷேடோ ஃப்ரூட்டும் அவங்ககிட்ட இப்போ இல்லை. சவுண்டு சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ போர்ட்டில் வச்சுக்கிறான் பாருங்கள் கைஸ், போர்ட்டில் வச்சுக்கிறான். அதுக்கு இந்த ஆசிட் என்னோட அதிகம் லெவல். அவன் 800, நான் வெறும் ஜஸ்ட்டு 850 அவ்வளோதான். அதுவும் நெக்ஸ்ட் 6 ஃபிளாக் போயிட்டு நான் எத்தனை டைட்டில் வச்சுருக்கீங்க அது நிறைய பேருக்கு வேறு டவுட்டு. ஸோ நான் வந்து டக்குன்னு இதை செஃப்ட் எடுத்துட்டு சில டைம் ஃபிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சாரி கைஸ், அப்படி கற்றுனது அக்சசரியை கற்று மறந்துட்டேன். பெப்பர்மெண்ட் எல்லாமே வந்து அந்த என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து கிறிஸ்மஸ் பேஸ்டு தீம் தான் சொல்வேனா. ஸோ இப்போ கேண்டி வச்சுக்கின்னு கேண்டி இப்போ யூஸ் இல்லை, தேவையில்ல. இவ்வளோ ஃபிஸ்ட் ஆஃப் வச்சுக்கிறேன் கம்மியாக தான் கைஸ். இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் போகுது, அவ்வளோதான். ஃபிஷ்ஷு நிறைய பிடிக்குங்க, சும்மா பிடிச்சிருக்கேன். பிடிச்சா வந்து அந்த ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி வந்து அந்த சங்கன் அதான் நிறைய ஃப்ராக்மெண்ட் எடுத்துடுறேன். ஸோ நான் சி பீஸ்ட் ரேட் தான் போனேன். சி பீஸ்ட் வந்துச்சு ஒரு ட்ராகன் வந்து பொட்டால்னு வச்சுட்டு முடிஞ்சிச்சு போச்சு. ஸோ வந்து நான் வந்து புத்தா அவேக்கனிங் பண்ணது இன்னும் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு. எனக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஸோ அவனை நான் யாரையும் கூப்பிடாம விளையாடுறேன். இப்போ சத்தியமாக என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் நான் சொல்லிட்டு விளையாடிக்கணும். சொல்லாமல் இல்லாட்ட இவனும் என் ஃப்ரெண்டு தான். ஸ்பைடர் போல்ட் பாய் இவன் பேரை போடுறதுக்கு நான் எத்தனை மணி நேரம் முழிச்சுன்னு தெரில. இவன் தான் எனக்கு வந்து ரேடு ஹெல்ப் பண்ணான். ஸோ நீ வீடியோ பார்த்துருந்தா ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னால் சொல்கிற பாருங்க கைஸ், வளர்றேன் கைஸ். என்னால் இந்த இருக்கிற புத்தா ஃப்ரூட் அவைக்கன் பண்ண முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னை அடுத்த வீடியோ கூப்பிட்றேன்டா. அவன் வந்து சொன்னே வரையாடா ரோடு வேஸ்ட் வருமா, அது கூப்பிட்டாங்க கைஸ். பட் நம்ம அது வீடியோ போடுறோம், அடுத்த வாரம் போடுறோம். ஸோ இனிமேட்டு வீடியோ ரெகுலராக வரும், கவலைப்படாதீங்க. இவ்வளோ நாள் வீடியோ வராத காரணம் வந்து டிலே ஆனது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு அவ்வளோ பார்க்கறது எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி அவைக்கன் போகணும், எந்த இடத்துக்கு போகணுன்னா நான் அந்த இடத்துல வேணால் காமிக்கிறப்ப நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் க்ரீன் இல்லைன்னு பேர் நல்ல ஞாபகம் கைஸ். க்ரீன்லேருந்து நினைக்கிறேன் தெரியாமல் அண்ணன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ க்ரீன் ஜோன் இதில் அதுக்கு க்ரீன் ஜோன் கரெக்டாக சொல்லிட்டேன். க்ரீன் ஜோனுக்கு இப்படி வந்து இந்த பூ தெரியுதா, நீங்கள் கிராஃபிக்ஸ் லோ வச்சுருந்தீங்களா, இப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க. எப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம். ஏன் ப்ரோ உங்களுக்கு மட்டும் வாட்டர் டேமேஜ் இல்லை? நானும் புத்தா எனக்கு மட்டும் வாட்டர் டேமேஜ் எடுக்குது தான் வந்து அது வந்து நான் யூஸ் பண்ண அவேக்கன் புத்தா நீங்கள் யூஸ் பண்ண சில டைம் அன்அவேக்கன் ஆகும். ஸோ அதனால தான் வராத ரீசன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஷார்ப் தமிழ் கேமிங் இல்லை ஜார்ஜ் தமிழ் கேமிங் அவங்கள மாதிரி பிக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க டிஸ்கவுண்ட் சர்வரில் யாராகிட்ட ஹெல்ப் கேளுங்க, அவங்க பண்ணுவாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுவேன், பட் நான் அந்த லெவல் கூட வரல இன்னும். ஒரு மேக்ஸ் லெவல் வந்தாலே முடியல. என் ஃப்ரெண்டுக்கே டையார் நான் போச்சு, நான் எப்படி போவேன்? அவங்க அப்பாவே அந்த பிரிட்ஜை வச்சு ஷிப்பை வச்சு நின்றேன். எல்லாமே பிரிட்ஜாகவே வருது எனக்கு. ஸோ இதுதான் ஹாட் அண்ட் கோல்ட் ஐலாண்ட். இந்த ஐலாண்டு மேப் தான் செகண்ட் ஸ்டேட் ஃபுல்லாக. ஸோ இந்த ஐலாண்டு ஃபுல்லாக ரீவர்க் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லாகுது. ஸோ நீங்கள் ஹாட் அண்ட் சைடு போகக்கூடாது, கோல்டு அண்ட் சைடு தான் போகணும். கோல்டு சைடில் சீக்கிரமாக இப்படி போயிட்டு கோல்டன் சைடு இப்படி போயிட்டு அப்படியே இப்படி போனீங்களா, அப்படியே இப்படி போயினே இருந்தீங்களா, ஸோ இங்கே வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, இதுக்குள்ளே போகணும், அந்த பட்டனை தொடணும், உடைக்கணும், கிடைக்கணும்.
அதை நிறைய பேர் தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த பட்டன் ஒர்க்காலேயே நான் ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். ஸோ பட்டன் ஒர்க்காலேயே இப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியாது, இங்கே டோர் ஆன் பண்ண முடியாது. இங்கே போயிட்டு இப்படி திருப்பிக்கோங்க, உங்கள் கேமராவை இப்படி திருப்பிக்கின்னு இந்த மாதிரி தெரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஐயாச்சு ஃப்ளாஷ் ஸ்டெப்புக்கு ரெக்கார்டிங் பட்டன் வந்துட்டேன். ஸோ இப்படி பண்ணிட்டீங்களா அவ்வளோ தான் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோ தான் சிம்பிள். ஸோ அவ்வளோ தான் நம்ம வீடியோ எனக்கு வந்தாச்சு. ஸோ பாய் ஃபேமிலி. ஸோ நம்ம நீங்கள் இவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப தேங்க்ஸ். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், கோ பிஜே கேமிங் அவுட்.